ஈரான் மீதான போர் நடவடிக்கை தற்போது தீர்வை எட்டுவதை நோக்கமாக கொண்ட போர் நிறுத்தம் என்ற நிலையில இருந்த போதிலும் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே சிக்கல்கள் தொடருது. ஈரான் அமெரிக்கா இடையிலான உறவு கடந்த பல சகாப்தங்களில் இல்லாத அளவுக்கு மிகவும் சிக்கலான முரண்பாடுகள்ல முடங்கியிருக்கு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஈரான் மீது தாக்குதல்கள் தொடங்கப்பட்டு பலவீனமான போர் நிறுத்தம் ஒன்று அமலுக்கு வந்து 10 வாரங்கள் கடந்த நிலையிலும் இருதரப்பினரும் எந்த ஒரு முடிவிற்கும் வரல. இரு நாடுகளும் மாறி மாறி வழங்கி வரக்கூடிய முன்மொழிவுகளுக்கு இடையில ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே இன்னும் உடன்பாடு எட்டப்படாததற்கு 5 முக்கிய விவகாரங்களே பிரதான காரணமாக விளங்குது. 1. யுரேனியம் செறிவூட்டல் திட்டம். 2. ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பின் எதிர்காலம். 3. ஹோர்முஸ் நீரிணை மீதான கட்டுப்பாடு மற்றும் கடல்சார் போக்குவரத்தை முழுமையா மீட்டெடுத்தல். 4. இப்பிராந்தியத்தில் ஈரான் ஆதரவு அமைப்புகளின் செயல்பாடுகள். 5. ஈரானின் அதிநவீன ஏவுகணை திட்டம். அமெரிக்காவின் சமீபத்திய முன்மொழிவுக்கு ஈரான் அளித்த பதில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்காவின் 14 அம்ச திட்டத்தில் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்துவது, ஈரானிடம் உள்ள 60 விழுக்காடு செறிவூட்டப்பட்ட யுரேனிய இருப்பை முழுமையாக அழிப்பது அல்லது முற்றிலும் கட்டுப்படுத்துவது மற்றும் ஹோர்முஸ் நீரிணையை நிபந்தனையின்றி திறந்து விடுவது ஆகியவை அடங்கும். இதர விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான களத்தை உருவாக்க இந்த திட்டத்தில் 30 நாட்கள் கால அவகாசமும் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த இதர விவகாரங்கள்ல இப்பிராந்தியத்தில் உள்ள ஈரான் ஆதரவு அமைப்புகள் மற்றும் அதன் ஏவுகணை திட்டம் ஆகியவையும் அடங்கும். மறுபுறம் இந்த முன்மொழிவுகளை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு போரில் சரணடைவதற்கு சமம் அப்படின்னு ஈரான் கருதுது. ஈரானை பொறுத்தவரை உலகின் இரு பெரும் இராணுவ படைகளான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகியவற்றுக்கு எதிராக அது வலுவுடன் உறுதியாக நிற்கும் மோதல் இது. இதனால தான் ஈரான் சில சலுகைகளை பெற முயற்சித்து வருது. வெளியாகியுள்ள அறிக்கையின்படி ஈரானின் மாற்று முன்வடிவில் உடனடியாக நிரந்தர போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட வேண்டும், தன் மீதான அனைத்து பொருளாதார தடைகளும் நீக்கப்பட வேண்டும், இழப்பீடு வழங்கப்பட வேண்டும், ஹோர்முஸ் நீரிணை மீதான தனது இறையாண்மையை அங்கீகரிக்க வேண்டும், அணுசக்தி பேச்சுவார்த்தையை தள்ளி போட வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. மேலும் தன்னிடமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் அளவை ஓரளவிற்கு குறைக்க அல்லது அதனை ஓர் 3வது நாட்டிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதா ஈரான் தெரிவிச்சிருக்கு. ஆனால் தனது முழு இருப்பையும் ஒப்படைக்க அது திட்டவட்டமா மறுத்துருச்சு. இந்த 5 முக்கிய சர்ச்சைக்குரிய விவகாரங்கள்ல நீடித்து வரும் முட்டுக்கட்டையானது ஈரான் மற்றும் அமெரிக்காவை தாண்டி சர்வதேச எரிசக்தி பாதுகாப்பு, கச்சா எண்ணெய் விலை மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் நிலைத்தன்மை ஆகியவற்றிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தையில யுரேனியம் செறிவூட்டல் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான நீண்ட கால சர்ச்சைக்குரிய ஒரு விவகாரமா தொடருது. ஏன்னா அமெரிக்காவின் பார்வையில் இது ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்ப திறனை எட்டுவதற்கு எவ்வளவு தொலைவில் உள்ளது அப்படிங்கிற கேள்வியோடு நேரடியாக தொடர்புடையது. இரு நாடுகளுக்கும் இடையிலான 2வது பெரிய சர்ச்சைக்குரிய விவகாரம் ஈரானிடம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பின் எதிர்காலம் குறித்தது. 12 நாள் போருக்கு முன்பு ஈரானிடம் 60 விழுக்காடு செறிவூட்டப்பட்ட சுமார் 440 கிலோகிராம் யுரேனியம் இருந்ததா சர்வதேச அணுசக்தி முகமை தெரிவிச்சிருந்தது. இந்த அளவு அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான நிலைக்கு மிக நெருக்கமானதாக கருதப்படுது. இதனை மேலும் செறிவூட்டினா பல அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு தேவையான அணு பொருட்களை பெற முடியும் என நிபுணர்கள் கூறுறாங்க. உலகின் மிக முக்கியமான கடல்சார் எரிசக்தி வழித்தடமாக கருதப்படக்கூடிய ஹோர்முஸ் நீரிணை ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே 3வது பெரிய சர்ச்சைக்குரிய விவகாரமா மாறியிருக்கு. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கடல் வழித்தடத்தின் வழியாகவே உலகின் 20 விழுக்காட்டிற்கும் அதிகமான கச்சா எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு போக்குவரத்து நடைபெறுது. கடந்த 2 மாத கால நிகழ்வுகள் ஹோர்முஸ் நீரிணை மீதான கட்டுப்பாடு ஈரானுக்கு வலுவானது மூலோபாய ஆயுதமாக மாறக்கூடும் என்பதை காட்டுவதா சில ஆய்வாளர்கள் கூறுறாங்க. இப்பிராந்தியத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களின் செயல்பாடுகளும் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விவகாரமாக இருக்குது. லெபனானின் ஹெஸ்போலா, ஏமனின் ஹூத்திகள் மற்றும் ஈராக்கில் சில ஷியா ஆயுத
குழுக்களுக்கு ஈரான் நிதி உதவி, ராணுவ உதவி மற்றும் பயிற்சி அளித்து வருவதா அமெரிக்கா குற்றம் சாட்டுது. ஈரானின் ஏவுகணை திட்டம் இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய மற்றும் முக்கியமான உணர்வு திறன் வாய்ந்த சர்ச்சைக்குரிய விவகாரங்கள்ல ஒன்றாக பார்க்கப்படுது. கடந்த 2 சகாப்தங்கள்ல பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளின் மிகப்பெரிய ஆயுத களஞ்சியத்தை ஈரான் உருவாக்கி இருக்குது. இதில் குறுகிய தூர ஏவுகணைகள் முதல் 2000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளும் அடங்கும். மேலும் ஈரான் நிலத்தடி தளங்கள் மற்றும் ஏவுகணை நகரங்கள் கொண்ட பெரிய வலையமைப்புகளையும் கட்டமைச்சிருக்குது. இவை அனைத்தையும் கடந்து பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.